கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரசிகர் மன்றத்தில் ஒரு மன்ற ஆலோசகராக பணியாற்றினேன். பி சத்யமூர்த்தி அவர்கள் போர்டில் ஒரு கிளையில ஒரு மன்ற ஆலோசகராக பணியாற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை மன்றம் போர்டு ஓப்பன் பண்ணி அந்த போர்டோட பதிவு பார்த்தீங்கன்னா 5901. அந்த போர்டோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்த துறைமுறையில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ரசிகர் மன்றத்திலே இருந்து தளபதி வருஷம் படத்துக்கு பேனர் வைக்கிறது, கட்டோட வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றது, இப்படியே லைஃப் போய் நிற்குது. அப்படி போகும்போது எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்ன்றதுனால அப்புறம் அந்த ஸ்டிக்கர் போஸ்டர்லாம் பகுதி தலைவர் கொடுத்தாதான் ஸ்டிக்கர் போஸ்டர் தருவாங்க தலைமை ஆபீஸ்ல. அப்படி தரும்போது எனக்கு அந்த பகுதி ஒன்று தலைமையில் கேட்கும்போது சொன்னாங்க 20 மூணு ஓப்பன் பண்ணிட்டு வா, அப்புறம் ஒரு பகுதி தலைவர் தருவோம்னு சொன்னாங்க. சரி 20 மூணு ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு பகுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நான் ஈஸியான பகுதியும் ஒன்று கேட்டேன். ஆனா தலைமையில ஒரு திருவள்ளூர் நகர் ஒரு தெருவுக்கு பகுதி தலைமையில ஒன்று கொடுத்தாங்க. சரி தளபதி பேர்ல ஒரு பகுதி வருது ஒரு வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பகுதி தலைமையில இருந்து என் கூட சார்ந்தவர்களுக்கு ஸ்டிக்கர் போஸ்டர், அந்த காலத்துல ஸ்டிக்கர் போஸ்டர் பெரிய இதுவா இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வழங்கிட்டு அப்படி இருக்கும்போது ஈஸி 3 வருஷம் கழிச்சு இப்ப ஈசிஆர் பகுதி தலைமையில ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஈசிஆர் பகுதி தலைமை கொடுக்கறதுலதான் என்னோட பேர் ஈசிஆர் சரவணன் மாறிச்சு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக அன்னைக்கே எனக்கு மாறிச்சுன்னு தெரியும். தளபதி ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் டைம்ல எப்ப ஈசிஆர் சரவணா நல்லா இருக்கேன் கேட்டாரு. அண்ணன் இப்ப பேர் விட அழகா மாறிச்சு. ஜெயிச்சு தேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 75வது நாள் போட்டி வந்தாரு தளபதி. எப்ப ஈசிஆர் சரவணா நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ஈசிஆர் சரவணன் பேர் அடமொழியே வச்சுங்க. அந்த அடமொழி தான் இன்னைக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர் நிற்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. நான் லோகு ரவி அவர்கள்லாம் 3 பேரை சேர்ந்து ஒரே டைம் தான் இருந்தோம். நான் மாவட்ட செயலாளர் லோகு மாவட்ட பொருளாளர் ரவி ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட வேட்பாளராக இருந்தார். நான் 3 பேர் இருந்தோமா அப்படியே பணி செய்யும் போது எங்களுக்கு மாவட்ட இளைஞரணி தலைமைன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த பணியை ஒரு சிறப்பாக செய்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு 11 தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் கல்வெட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 வருஷம் அந்த வாழ்க்கை போனதுன்றது எல்லாமே தெரியும். இங்கேருந்து திண்டிவனம் முன்னாடி வரையும் நம்மளோட மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காலையில் 6 மணிக்கு கிளம்பணும், இன்னைக்கு 11 மணிக்கு தான் வரும். ஒரு கூட ஓப்பன் பண்ணுறது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னா காரணம் எல்லாமே இன்னைக்கு இல்லாம நான் இல்லை. கதை சொல்லப்படாம சொல்லிட்டே போகலாம். நிறைய உறவுகள் புது உறவுகள்லாம் வந்திருப்பீங்க. நிறைய உறவுகள் 10 பேர் வராமல் இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே ஒரே ஒரு பற்றி தான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை. இந்த இடத்துல திரும்பி சொல்றேன். உங்களுக்கு எப்பயுமே உண்மையோட நான் இருப்பேன்றது ஆடித்தனமா சொல்றேன். அதுக்கப்புறம் சென்னை புறநகர் மாவட்டமா பிரிச்சு அந்த செங்கல்பட்டு மாவட்டமா பிரிச்சுட்டாங்க. அதனால சென்னை புறநகர் மாவட்டமாக பொதுச் செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா புறநகர் மாவட்டமாக கொடுத்தாங்க. 1 வருஷம் ஒரு பேர் இல்லாமல் தளபதி கோசம் வேலை செஞ்சுக்கலாம் மாவட்ட பிரசிடண்ட். அதுக்கப்புறம் புறநகர் மாவட்ட தலைவராக கொடுக்கும்போது எனக்கு மாவட்ட தலைவர் ரவி அவர்களுக்கு இளைஞரணி தலைவர், லோகு அவர்களுக்கு தொண்டரணி தலைவர், மதன் அவர்களுக்கு மாணவரணி தலைவர், அப்புறம் பாத்தீங்கன்னா சகாயமேரிக்கு மகளிர் அணி தலைமை பிரிச்சு கொடுத்தாங்க. கொடுத்த 4 வருஷமா கடுமையாக தலைவர் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே சிறந்த மாவட்டம் சென்னை புறநகர் மாவட்டம் ஒரு பேரு இதெல்லாம் கடந்து தளபதி போன வருடம் பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் கட்சி ஆரம்பிச்சு 2ஆம் ஆண்டு தொடங்குகிறார். இந்த மாதிரி ஒரு விழா